ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணியை வச்சு துடைச்சிருங்க. அப்போ தான் அதோட வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வழுவலுன்னு இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் உலர வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பவுலில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வடைக்கு தேவையான மாவு நமக்கு ரெடி ஆகிட்டு. அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உளுந்து வடைக்கெல்லாம் எப்படி தட்டுவோமோ அதே மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனே திருப்பி விட்றாதீங்க, ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா மெல்ல திருப்பி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா உள்ள வெண்டைக்காய் நமக்கு நல்லா வேகணும். இப்போ வடை நல்லா நமக்கு வெந்துட்டு இதை நம்ம எடுத்துடலாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.